ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2024 காலண்டர் படி 7வது ஜாப் நோட்டிஃபிகேஷனா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு வந்து இப்போதைக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள் வந்து பார்ப்போம். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7 ஜனவரி 2025. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6 2025. ஆல்மோஸ்ட் 1 மந்த் டைம் தராங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், 7 பிப்ரவரிலேருந்து 8 பிப்ரவரி. ஓகேங்களா? 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. அது ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆனால் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிப்ரவரி 2025 தான் க்ளோஸ் ஆகிற டேட்டு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் டைம் தராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 9 பிப்ரவரியிலேருந்து 18 பிப்ரவரி வரைக்கும் டைம் தராங்க. ஓகேங்களா? 18 பிப்ரவரி 2025 தான் லாஸ்ட் டேட், அதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியமான தேதிகள், கரெக்டாக நோட் பண்ணுங்கள். அதே போல் எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் ஆர்ஆர்பி சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ, என்ன மொபைல் நம்பர், என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ, அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் கம்ப்ளீட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வரைக்கும், அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட் வந்து எனக்கு மொபைல் நம்பர் தெரியல, மொபைல் நம்பர் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு, இமெயில் ஐடி வந்து ஆக்டிவில் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து அப்ளை பண்ணும்போது இதை கரெக்டாக கொடுத்துட்டு மொபைல் நம்பரையும் அந்த இமெயில் ஐடியும் கரெக்டாக வந்து ஆக்டிவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோகிராஃபோட காப்பீஸ் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 10 ஃபோட்டோ காப்பியாவது வச்சுக்கோங்க, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ்லாம் வந்து தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க. அதையுமே ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வேரியஸ் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன போஸ்ட்டு, அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, B1 C1 C2 சொல்லிட்டு இங்கே தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏஜ் லிமிட்டுமே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் மாறும். மினிமம் 18 வயசு இருந்தாலே போதும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட் வைஸாகவும் மாறும். 33 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக எந்தெந்த இயரில் டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? லோயர் லிமிட்டு, அப்பர் லிமிட்டோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா SC/STக்கு 5 இயர்ஸ், OBCக்கு 3 இயர்ஸ், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட், அப்புறம் சர்வ்டு கேண்டிடேட்ஸ், அப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட், விடோ, டைவர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக அந்தந்த கேட்டகரியில் கம்யூனிட்டி வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் SC/ST, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸ் இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ₹250 அப்ளிகேஷன் ஃபீஸு. அதே போல் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ₹500 வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ₹500 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹400 ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் ₹250 பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹250 ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த சிபிடி வந்து அப்பியர் ஆகிருக்கணும். அப்பியர் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸுக்கு, அதுக்கப்புறம் ரிசர்வேஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்குலாம் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இந்த கைட்லைன்ஸ்லாம் பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பற்றி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட், டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட், இஃப் அப்ளிகேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவி மெடிக்கல் எக்ஸாம். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா இது வேரியஸ் போஸ்ட் இல்லையா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 கேட்டகரி போஸ்ட் இருக்குது. இந்த 68 கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காமன் வந்து சிபிடி டெஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். ஆனால் சிலபஸ் மட்டும் தான் சேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறும். அப்புறம் டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மாறும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் மட்டும் காமனாக இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ்
அடிஷ்னல் சிபிடி அதாவது செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி தேவைப்பட்டால் கண்டக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அது ஆர்ஆர்பி தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி தான். அடிஷ்னலாக சிபிடி தேவைப்பட்டால் நாங்கள் கண்டக்ட் பண்ணவும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கான இந்த டேட்டு டைமு வென்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது ஆர்ஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் மார்க். ஓகேங்களா, இதை வந்து பார்த்துக்கலாம். இது யாராருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி இந்த போஸ்ட் தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொஃபஷனல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 50 மார்க்கு 50 கொஷினு, ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஷின் 15 மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 15 கொஷின் 15 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸ் 10 கொஷின் 10 மார்க்கு, ஜென்ரல் சயின்ஸ் 10 கொஷின் 10 மார்க்கு, மொத்தம் 100 கொஷின் 100 மார்க்கு. ஓகேங்களா, அதாவது ஒரு கொஷனுக்கு 1 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் இருக்குது, நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கான சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு பிறகு மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் சரிங்களா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸுக்கும். யூஆருக்கு இடபிள்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40%, ஓபிசிக்கும் எஸ்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30%, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% சொல்லியிருக்காங்க. இது மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் கிடையாது. கட் ஆஃப் வந்து அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் கம்யூனிட்டி வைஸாக அவங்களுக்கு 2% மார்க் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்கும், அதுக்கான வெயிட்டேஜ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க. அப்புறம் நார்மலைசேஷன் ஆஃப் மார்க் ஓகேங்களா, எப்படி வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறது தான். ஓகேங்களா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அந்தந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து சென்னை ஜோனு www.rbchennai.government.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஜோனு, அதே போல் போஸ்ட் வைஸ் ப்ரெஃபரன்ஸ் சரிங்களா, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அந்த போஸ்ட் வைஸ் நீங்கள் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக கம்யூனிட்டி கேட்டகரியும் கொடுத்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்ளிகேஷனை மாடிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து தனியாக பே பண்ணணும் சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து தனி, ஆனால் கரெக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஃபீஸ் தனியாக பே பண்ணணும். 250 ரூபா பே பண்ணணும். இந்த 250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து கரெக்ஷன் இருக்குது, ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கு 250 ரூபா பே பண்ணுவீங்களா. மறுபடியும் தப்பு இருக்குது, செகண்ட் டைமாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் அந்த டைமுக்குள்ளே, ஆனால் மறுபடியும் 250 ரூபா பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறப்பையும் இந்த 250 ரூபா பே பண்ணிட்டு தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் தவிர்த்துருங்க. அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான டைம் நம்ம சொல்லியாச்சு. டேட் வந்து பார்த்திங்கன்னா February 9 February 18, 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக். ஓகேங்களா, ஸோ அதான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான டைம். இன்கேஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆனால் என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான காரணங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதையுமே தெளிவாக பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் ஆயிடுச்சா, இல்லை பார்ஷியலி அக்செப்டட் ஆகிருக்கா, இல்லை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அப்போ தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கான ரீசனை நீங்கள் இப்போயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் வராமல் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் கால் லெட்டர் வந்து அந்தந்த ஆர்ஆர்பி வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா கைட்லைன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அதெல்லாம் வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணும்னா அன்னெக்சர் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் ஃபார்மேட், ஓபி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் சொல்லிட்டு இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டு வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் செக் பண்ணி அந்தந்த அன்னெக்சரில் போயிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா, அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் ஃபார்ம் புரியலனா நீங்கள் இங்கே டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்மளுக்கு என்ன அப்ரிவேஷன் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதேபோல் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 1 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் தெளிவாக அங்கே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி வந்து சிலபஸ் இருக்கும், அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும், எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸில் வந்து கொஷின் கேட்பாங்க, சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்டா 10th ஸ்டாண்டர்டா டிகிரி ஸ்டாண்டர்டா சொல்லிட்டு என்ன ஸ்டாண்டர்டில் கொஷின் எடுப்போம், டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே அன்னெக்சர் 1லேருந்து செக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ஸ்டாஃப் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னெக்சர் 8ல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ கரெக்டாக நீங்கள் இந்த அன்னெக்சர் பேஜில் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ தெளிவாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மொத்தம் ஒரு 68 கேட்டகரி இருக்குது. ஸோ இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன், ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்குது, சில பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து என்ன வேக்கன்சின்னு ஃபஸ்ட் தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1036 வேக்கன்சி இருக்குது. அந்த 1036 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வைஸாகவும் கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அன்னெக்சர் பியில் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்ட்டுக்கு மொத்தம் 68 கேட்டகரிக்கு நம்ம சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 18 கேட்டகரி தான் வந்து போஸ்ட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. மொத்தம் 68 கேட்டகரி இருக்குது, ஆனால் சென்னைக்கு மட்டும் 18 கேட்டகரிக்கு தான் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரி, அதுக்கு என்ன வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ்க்கு வந்து ஒரு வேக்கன்சி, அதே போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்க்கு ஒரு வேக்கன்சி, சீப் லா அசிஸ்டண்ட் அதுக்கு 4 வேக்கன்சி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதுக்கு பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு 2 வேக்கன்சி, ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ் அதுக்கு பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி, ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு 7 வேக்கன்சி, ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் சயின்ஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதேபோல் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் கிராஃப்ட் இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி, ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் ஹிஸ்ட்ரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 வேக்கன்சி, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்திக்கு வந்து 2 வேக்கன்சி, அதே ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி இது வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் அந்த டிவிஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி, அப்புறம் ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் அதுக்கு பார்த்து 2 வேக்கன்சி, லைப்ரரியன் அதுக்கு வந்து 1 வேக்கன்சி, பிரைமரி ரயில்வே டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி 3 வேக்கன்சியில் 9 வேக்கன்சி, அப்புறம் பிரைமரி டீச்சர் ஹிந்தி அதுக்கு பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி, அப்புறம் பிரைமரி டீச்சர் தமிழ் அதுக்கு 1 வேக்கன்சி, லெபார்டரி அசிஸ்டண்ட் ஸ்கூல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி, அப்புறம் லேப் அசிஸ்டண்ட் கிரேட் 3 கெமிஸ்ட் அண்ட் மெட்டலஜிஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 18 கேட்டகரி போஸ்ட் சென்னை ஜோனுக்கு மட்டும் 76 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து. அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், அப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் டோட்டலாக எல்லா போஸ்ட் சேர்த்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு வந்து 48, எஸ்சிக்கு 10, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு 6 ஓகேங்களா. அப்புறம் எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து அதில் 5, அதாவது 10% 5 வேக்கன்சி, அப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி கேட்டகரிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கங்க. அதாவது பிடபிள்யூடி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா விஐக்கு தான் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. விஷுவல் இம்பேர்டு அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் 12 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ். அதே போல் இந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான விவரங்களும் கூட ஓகேங்களா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது மினிமம் 12th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா, 12th பாஸ்லேருந்து ஓகேங்களா, 12th பாஸ்லேருந்து டிகிரி எனி டிகிரி யூஜி பிஜி இந்த மாதிரி வந்து போகுது.
ஒவ்வொரு போஸ்ட் பேராமீட்டர் வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து மொத்தம் எத்தனை கேட்டகரி போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு தனியாகவே நான் வீடியோ போடுறேன். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், அன்னெக்சர் 1ல் அங்கே போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரெஃபர் பண்ணிவிட்டு ஒரு ரஃப் ஷீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. அதே போல் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோகிராஃபு நீங்கள் அதுக்கான ஹார்ட் காப்பி, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கையிலையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஒரு மினிமம் ஒரு 4 to 5 காப்பீஸ் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது அதை கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? கரெக்டாக கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து February 6, 2025. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் 2 நாள் டைம் தராங்க. February 7லேருந்து February 8, 2025 வரைக்கும் நீங்கள் 2 நாள் ஃபீஸ் தனியாக பே பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு 6 February 2025 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.